ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன் சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல இருந்து நிறைய சம்பவங்கள் போச்சு. இன்ச் பை இன்ச்சாக நிறைய சம்பவங்கள் போயிருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து கீழே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மண்டிட்டு கேட்குறாங்க. மன்னிப்பு இல்லை, மண்டிட்டு கேட்குறாங்க. என்னென்னா இது 75வது நாள், அதனால் வந்துட்டு பால் கொழுக்கட்டை செய்யணுமா. இவங்களுக்கு வந்து இது 50வது நாளாம். அதனால் வந்துட்டு பால் கொழுக்கட்டை செய்யணும், ஒரே ஒரு வெள்ளம் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க இவங்களும் ஆதரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டா கிட்ட சொல்லி அப்பாவை பத்திரமா சேஃப்டியாக கூட்டுவாங்க அப்படின்னு திவ்யா பேசக்கூடிய விஷயங்கள் ஒன்று வருது. சரிங்களா? ரித்விகா கிட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகை, அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க உங்கள் வரும்போது பாப்பாவை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. வீடியோவில் கூட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களே இவங்களுக்கு, திவ்யாவுக்கு அந்த ஒரு வீடியோ இதில் அது அவங்க தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்குது. ஓ இதெல்லாம் வேறையா அப்படின்ற மாதிரி. என்னென்னா விக்ரமும் விஜய் பார்வதியும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அப்படின்ற விஷயங்களும், கானாவனத்தும் விஜய் பார்வதியும் ஆல்ரெடி வந்து பார்த்த விஷயங்களும், இந்த மாதிரி திடுக்கிடும் தகவல் மாதிரி நிறைய வருதுல்ல. அதே மாதிரி ஆதரியும் திவ்யாவும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டாக கணிக்கிட்ட இப்போ சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா திவ்யா வந்துட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் அந்த கேமரான்னு ஒன்று ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக சைலண்ட் ஆயிடுவேன், அதுலேயே வந்து இந்த மாதிரி பொண்ணு எப்படி பொண்ணுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ஆதரியும் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு ஏரியா இல்லை, ஒரே அப்பார்ட்மெண்ட்றாங்க. ஓ ஆதரியும் திவ்யாவும் ஒரே அதனால தான் திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை, ஆதரியை வந்து குதிக்கிறாங்க டபக்குன்னு. ஓஹோ இதுதான் விஷயமான்ற மாதிரி இருந்தது. இன்னொரு இடத்துல வந்துட்டு நம்ம அமித், அப்புறம் கமருதீன், அப்புறம் கானாவனத்தில் வந்து நீச்சல் குளத்தில் அந்த குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சு. விஜய் பார்வதிக்கு ஷர்ட்டு போட்டிருக்காங்க, அதுக்குள்ளேயும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மேலே அப்படி குதிக்கிறாங்க. ஓடி வந்து தம்மானு குதிச்சாங்க. உள்ளே இருக்கிற தண்ணியில் வெளியே வந்திருக்கும் போது அந்த அளவுக்கு குதிக்கிறாங்க. முதல்ல வந்து இது பண்ணாங்க. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க குதி பார்த்துக்கலாம் அப்படின்னு. குதிச்சவொடனே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. உடனே நம்ம கமருதீன் எந்திரிச்சாப்பில் டக்குன்னு வெளியே போனார், உள்ளே வீட்டுக்குள்ளே போனார். அவங்களுடைய அந்த ஒரு ஆரஞ்சு கலர் டிஷர்ட் இருக்கும் பாருங்க, எடுத்து வந்து போட்டு குதி. அவ்வளோதான், நாங்கள் வந்து எப்போயும் வந்து ஐக்கியம் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஒன்ஸ் இறங்க மாட்டேன், இறங்கிட்டேன்னா நீயா போகணுன்னு சொல்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னார்ல. ஸோ இங்கே வந்து இத்தனை பேர் குளிக்கிறாங்க, ஸோ அந்த பொண்ணு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் வந்து கொடுத்து இப்போ குளிமா அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணியில் குதித்து. மற்றபடி எந்த கண்டுட்டும் இல்லை, இதான் நடக்குது. அங்கங்கே வந்துட்டு ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்பா ஏதாவது மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம்ல அப்படின்னா, நார்மல் டேஸில் கொடுத்தாவே அவங்க ஆஹா ஓஹோன்னு பண்ணுவாங்க. இதில் ஃப்ரைடே வர நாங்கள் கொடுத்து அசிங்கப்படணுமான்ற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. ரைட், சரி, இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். 75 நாள் முடிஞ்சிருச்சு இல்லை, 75 நாள் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைட்டில் இவங்க தான் யாராலையும் ஸ்ட்ராங்காக சொல்லவே முடியல. எவ்வளோ கொடுமையாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லா சீசன்லையும் இந்த 75வது நாள் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், 50வது நாளே தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ 75 நாள் முடிஞ்சிருச்சு முழுசாக. ஆனால் இன்னும் வந்துட்டு இவங்க தான் டைட்டில் யாராலையும் கடிக்க முடியல. எப்படிப்பட்ட ஒரு சீசன் பாருங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் டைட்டில் வின்னராக வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.